வணக்கம் viewers, வெல்கம் பேக். எப்படி ஓடிட்டார் சார். I've been treading water for some time, picking up the parts of all my life. Didn't get to solve it this time. How am I to break apart? வணக்கம் viewers, வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன தெரியுமா? அமேஸ்ஃபிட்டோட ஆக்டிவ் மேக்ஸை பற்றி தாங்க. ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய். ஸோ இது வந்து இந்த 15,999 ரூபாங்கிற ப்ரைஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படின்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓகேங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஃப்ரண்ட்டில் ஆக்டிவ் மேக்ஸ் அப்படின்னு போட்டு ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்குது, என்கிரேவிங்கு. அண்ட் சைட்லேயும் ப்ராடக்ட்டோட இமேஜ் தான் இருக்குது. அண்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லா சைட்லேயுமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸுங்க. இந்த ஹைராக்ஸ் தான் அவங்க புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஹை இன்டென்சிட்டி இன்டர்லெவல் டிரைவிங்கு, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட் லெவலில் இப்படி தான் இருக்குது, ஹைராக்ஸ். ஸோ அடுத்து என்னன்னா பேக் சைடில் ஒரு சில இன்ஃபர்மேஷன், ஜெப்ஓஎஸ், ஜெப்ஆரா, ஜெப் கோச், இதை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஜெப்ஆரா வந்து ஆக்சுவலாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான இன்சைட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக எதுனா ஸ்லீப் அண்ட் ரெக்கவரி பேசிஸில். அண்ட் இந்த புக்லெட் தாங்க இவங்க எப்பயுமே இந்த புக்லெட் வந்து மிஸ் பண்ணிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவாக ப்ளேஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே சார்ஜிங் அந்த போகோபின் கனெக்டர். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க டாப்பில். அண்டு பாட்டமில் நீங்கள் டச் பண்ணும்போதே தெரியும், என்னடா இது ஏதோ ஹை குவாலிட்டி அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு தோணும். அது வந்து ஒரு பாலிமர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலிக்கா ஸ்ட்ராப்பு, ட்ரெடிஷ்னல் வாட்ச் ஸ்ட்ராப் தான். பின்னாடி போகோபின் கனெக்டருக்கான அந்த பாயிண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் டிசைன்டு பை ஜெப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 5 ATM அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அண்ட் அமேஸ்ஃபிட் அப்படிங்கிற பிராண்டிங்கும் பார்க்க முடியுது. அண்ட் மாடல் நம்பர் பார்க்க முடியுது. ஸோ மற்றபடி வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து தரமாக இருக்குங்க. ஏன்னா 3000 நிட்ஸ் இல்லையா? அண்ட் அது 3000 நிட்ஸ் தான் போகுதா இல்லையோ, பட் இந்த மாதிரியான ஒரு பிரைட்டான சுச்சுவேஷனில், ஏன்னா நான் இப்போ வந்து நல்ல பிரைட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அவுட்டோர் சுச்சுவேஷனுக்கு அது நல்லாவே இருக்குது. விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வாட்சோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48.5, 48.5, 14.45. அந்த திக்னஸ்க்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 658 mAh பேட்டரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்சில் ரொம்ப பெரிய பேட்டரி நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இவங்களால் என்ன பண்ண முடியுதுன்னா, டிபிக்கல் யூசேஜில் 25 நாள் பேட்டரி லைஃப், ஹெவி யூசேஜில் 13 நாள் பேட்டரி லைஃப், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணி வச்சிருந்தாலே உங்களுக்கு 10 நாள் பேட்டரி லைஃப். அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்களா 1.5 இன்ச் AMOLED பேனல் தான். 3000 நிட்ஸ் வரைக்கும் போகும். 323 PPI வந்து உங்களுக்கு பிக்சல் பர் இன்ச் இருக்குது. ஹைலைட் என்ன 480x480 தான் இதோட ரெசல்யூஷனுங்க. ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்தன்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மட்ஜஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண வாட்சஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஓகே, வாட்சை நேவிகேட் பண்ணோன்னா பயோசார்ஜ், ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரி, ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்க முடியும். ஸோ வாட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் தாங்க நான் பண்ண ஒர்க் அவுட் ஸ்டேட்டஸு, மேப்பு, ஜெப் கோச்சி, அது நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு ஜெப் கோச்சி. ஸோ ஆக்டிவிட்டி அண்ட் பாய் ஸ்கோரும் செம்ம இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான். ஸோ டெய்லி நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாய் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். இந்த பயோசார்ஜ் இருக்குது வச்சு செய்யுதுங்க. இந்த பயோசார்ஜ் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ஸ்லீப் டேட்டாவெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் தூங்குறோம் அண்ட் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு பயோசார்ஜ் ஸ்கோர் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ளீஸ் வியர் த டிவைஸா, அதெல்லாம் நாங்கள் பொறுமையாக வியர் பண்ணுறோம். ஆல்ரெடி யூஸ் பண்ணதுக்கு அதுக்கு இப்போ ஆப்பில் வந்து பயோசார்ஜ் ஸ்கோர் பார்க்க முடியும். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் திரும்பியும் நான் வந்து ஜெப் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ கடந்த ஒரு 5 நாளாக யூஸ் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். இந்த 5 நாளில் வந்து உள்ள டேட்டாவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பயோசார்ஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தூங்குறதுக்கு ப்ளஸ் அதே சமயம் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வேல்யூ காட்டும். ஸோ நம்ம அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அதிகமான தூக்கம் நமக்கு தேவை. அதை வந்து எப்பயுமே ஹைலைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே சீரியஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இந்த வேல்யூஸ் இன்னும் எஃபெக்டிவாக பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து ஜெப்ஆரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று பார்க்க முடியும். ஸோ அதை நான் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், ஜெப்ஆரா. ஸோ இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இதுக்கு டேட்டா புஷ் பண்ணுறோமோ, அதாவது டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இந்த வாட்சை ரெகுலராக வியர் பண்ணும்போது நமக்கு இன்னும் அடிஷ்னல் டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளவு, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. ஸோ இது வந்து அட் டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தீங்கனாலும் சரி, அதே சமயம் சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாலும் சரி, அந்த டைமில் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பாசிபிள். அண்டு நிறைய வேல்யூஸ் வந்து இப்போ இன்னும் என்னால் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்போ இன்னும் பெட்டராகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது பெட்டராகவே கால்குலேட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ உங்களுக்கு கோல்டு இருந்ததுன்னு வைங்களேன், அந்த டைமில் நீங்கள் வந்து சப்போஸ் கோல்டுன்னு இல்லை, கோல்டு இல்லாத டைம்லேயும் நீங்கள் அதிகமாக கொரட்டை விடுறதோ இல்லாட்டி வந்து வாய்ட்டை ப்ரீத் பண்ணுற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான டேட்டாவெல்லாம் கூட இது எடுத்து தருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நம்மளால் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும்.
ஸோ எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோம் அண்டு ஹார்ட் ரேட் என்ன லெவலில் இருக்குது, SpO2 எப்படி இருக்குது, ஸோ ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ எல்லா டேட்டாவையும் நம்ம எப்பயுமே யூஸ்வலாக பார்க்குற மாதிரி தான். ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ பாய் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுவே நான் சைக்கிளிங் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்லாம் போனேன்னா பாயை டப்புன்னு அடிச்சு நொறுக்கிடலாம். பட் ஹைலைட் என்னன்னா கிராஜுவலாக நம்ம எதை புஷ் பண்ணாலுமே நமக்கு வந்து எப்பயுமே பெட்டர் தான். ஸோ ஒர்க் அவுட் அப்படின்னு வரும்போது நம்ம ஒர்க் அவுட் டேட்டா ஃபுல்லாக இங்கே பார்க்க முடியும். ஸோ அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் உங்ககிட்ட வாட்ச் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த ஆப்பை வச்சும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆக்டிவிட்டீஸு. ஜெப்கோச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி ஆகணும். வாட்சில் வந்து ஜெப்கோச் ஆக்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால் வந்து கிளாக் பார்க்க முடியல, அதாவது டைம் பார்க்க முடியல. இது நான் இப்போ நேற்றுலாம் இல்லை, எப்போ ஜெப்கோச் இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அப்போ இருந்தே நான் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் இதை எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதில் ஃபுல்லாக நம்ம டேட்டா எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ஒரு நாளைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிளான்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இங்கே அதை நோட்டிஃபை பண்ணிவிடும். ஸோ இது வந்து ஸ்லீப் ரிலேட்டட் டேட்டா. இது நான் கண்டிப்பாக 1 மந்த் கழிச்சு இன்னும் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம ஆப் ஸ்டோர்லேருந்து இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆன ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸு அண்ட் வாட்ச் ஃபேஸஸ்ஸு. ஸோ இதுதான் ட்ரைனிங் டிவைஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபீச்சர் செக்லிஸ்ட்னு போட்டிருக்காங்களா. அப்புறம் ஹெல்த் மானிட்டரிங்கு, நம்ம வந்து இதை இன்னும் ஆக்டிவ் ஹார்ட் ரேட் மானிட்டர் 5 மினிட்ஸ்க்கு பதில் 1 மினிட். ஸோ நான் இதெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு அப்பயும் இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இதில் செக்மெண்ட்டாக நான் பிரிக்கலாங்க ஆப்பிள் வாட்சில். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டாக பிரிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு செட்டு பிரிச்சிருக்கேன். அந்த ஒரு செட்டில் வந்து 41 கவுண்ட்ஸ் பண்ண கணக்கு. ஸோ இப்போ நான் அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு நான் ஸ்கிப் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் கரெக்டாக வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. கவுண்ட் வந்து இப்போதைக்கு 0ல் இருக்குங்க. சரியா, கொஞ்சம் அன்இவன் சர்ஃபேஸு, அதனால் ஸ்கிப்பிங் அந்த மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 43, 44, 52 கிட்ட போச்சு. 52 அப்படின்ற மாதிரி இருந்தது தட்டும்போது. இதில் பார்த்தீங்கன்னா 53 அப்படின்னு காட்டுது பாருங்க. ஓகே, அதாவது 52 கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 53rd கவுண்ட் கீழே தரையில் தட்டணுன்னு நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம முடிச்சிருவோம். பட் அது 53rd நான் ஜம்ப் பண்ணனால அதையும் எடுத்துக்கிச்சு. இந்த பேட்டரி மேனேஜர் எனக்கு கிரேசியான ஒரு விஷயமா ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா 64% இருக்குது, சார்ஜ்டு 5 days அக்கௌண்ட் காட்டுது. அண்ட் ஹைலைட் என்னென்னா ஆட்டோ ஸ்ட்ரெஸ் மானிட்டரு, அசிஸ்டன்ட் ஸ்லீப் மானிட்டரு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கா. இதெல்லாம் தாண்டி 248 டைம்ஸ் இது வரைக்கும் இந்த வாட்ச் வந்து ரிஸ்ட் வேக் ஜெஸ்டரில் ஓப்பன் ஆகிருக்கு. அவுட்டோர் ஆக்டிவிட்டி இது வரைக்கும் நீங்கள் 71 மினிட்ஸ் பண்ணியிருக்கீங்க. 3 நோட்டிஃபிகேஷனு, 0 டைம்ஸ் பிளட் ஆக்சிஜன் டெஸ்ட்டு, 28 மினிட்ஸ் ஸ்க்ரீன் ஆன் டைமு, 0 மினிட்ஸ் ப்ளேபேக் மியூசிக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே வந்திருக்கு. ஸோ நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணலான்னா, இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு பேட்டரி ரிலேட்டடான டேட்டா நம்ம பார்த்தது கிடையாதுன்னு சொல்லலாம். பசமுள்ள மனிதனப்பா, நான் ஒரு தாடி வச்ச குழந்தையப்பா சொல்ல வேண்டியதாண்டா. கெட்டப் கரெக்டா மேட்ச் ஆகுது இல்ல, அதனாலதான் நம்ம சொல்றோம். சரி, உன் சட்டை கழட்டி கொடு. கருப்பு கலர் சட்டை வச்சிருக்கல மாப்பிள்ள, அவர்தான் அவர் போட்டிருக்க சட்டை. பரவாயில்ல, இன்ட்ரோக்கு ஆகும்ல. இல்ல இல்ல, நீ சட்டை கழட்டினா ஷோல்டர் கில்ட் நல்லா தெரியும். நான் கழட்டினா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. சரி சரி, சொல்லுங்க. வாட்ச் எப்படி இருந்தது? வாட்ச் சீரிஸா செம்ம டியூரபிளான வாட்ச் தான். அவங்க சொன்ன மாதிரி என்டியூரன்ஸ் வாட்சுக்கு நல்லா இருக்கு, நமக்கு தான் முடியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ வாட்சோட அந்த ஒர்க் அவுட் நிறுத்திட்டு நான் பேட்டரி லைஃப் போய் பார்க்குறேன். இங்கே வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் பண்ணியிருந்தோம். அவுட்டோரில் வந்து எந்த அளவுக்கு வாட்சில் இருக்கக்கூடிய யூஐ எல்லாம் பார்க்க முடியுமோ, ஸோ பீரோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் பீக் பிரைட்னஸ்லேயே தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லையும் 64% இருந்தது, இங்கே வரும்போது தான் இப்போ 62% இருக்குது. அண்ட் ஒர்க் அவுட்டும் நாங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக ஒர்க் அவுட் அடுத்து போட்டுட்டு தான் இருந்தோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒர்க் அவுட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன் பண்ணிட்டாலே உங்களுக்கு பிபிஜி சென்சார்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு ஹார்ட் ரேட் as well as SpO2 இது எல்லாமே மானிட்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ எல்லா சென்சார்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்குக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் மொத்தம் வாட்சோட என்டியூரன்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு பெரிய ப்ரோவாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஹைலைட் என்னென்னா, 16,000 ரூபாய்க்கு அப்போ இந்த வாட்ச் வாங்கினா யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த வாரம் ஒர்க்கு சார்ஜ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல ப்ரோ. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும்னா, நான் இப்போ டெய்லி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இது வந்து டெய்லி சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு சில சமயங்கள் எனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒர்க்கஹாலிக்காக ஆகிட்டோன்னு வைங்களேன். அந்த டைமில் வந்து இதை சார்ஜ் போடுறத மறந்துடுறேன். அப்போ ஒரு 20% இருக்கும், போயிட்டு போடணும். அது டக்குன்னு சார்ஜ் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷமாவது டைம் கொடுத்தா தான் அது திரும்ப ஒரு 60 to 70% வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் அவாய்ட் பண்ண முடியுது. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் மனசாட்சியாக எல்லாமே இவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் 14 days யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ ஆக மொத்தம் அப்போ 16K கொடுத்து இதை வாங்கினா ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து ஆஃப்லைனில் மேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லாட்டி ஆஃப்லைனில் கொஞ்சம் ட்ராக்ஸோ பாட்காஸ்ட்டோ லோட் பண்ணிட்டு நான் போகும்போது அதை தான் ப்ரோ லிசன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களோ, அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்டிவ் சீரிஸ் அதெல்லாம் பண்ணாதான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
பேலன்ஸ் 2 மாதிரியான வாட்ச் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் பண்ணிட்டு இருந்தது. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் 2வையே ஆக்டிவ் மேக்ஸ்ன்னு சொல்லி வேற ஒரு ஃப்ளேவரில் வேற ஒரு லுக் அண்ட் மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா இருக்கலே காஸ்ட்லியான அமேஸ்ஃபிட் வாட்சஸ்லேயே இல்லாத பேட்டரி இதில் இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் ஃபார் ஷியோர் அஷ்யோர்டு பீக் பேட்டரி லைஃப் கிடச்சிரும். இப்போதைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் இந்த ப்ராடக்ட்டில் என்னென்னா ஸ்லீப் ட்ராக்கிங் கரெக்டாக இருக்குது. ஆனால் நேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் இதை வந்து இன்னும் அடுத்த ஒரு சில 20 நாட்கள் பயன்படுத்திட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டரான டேட்டா வந்து நான் டெலிவர் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஃபைனலாக நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நீங்கள் ஏதாவது அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு அண்ட் லைஃப் மேக்ஸிமம் எந்த வாட்சுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரும்பாலும் வந்து அமேஸ்ஃபிட் கிட்ட நான் பார்க்குற ஒரே ஒரு நெகட்டிவ் சைடோ இல்லை ட்ராபேக்கோ அப்படின்னு சொல்லணும்னா என்ன தெரியுமா, அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்லோ. அது மட்டும்தான். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மெயிலில் தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயிலுக்கு ரிப்ளை வரும், திரும்ப நம்ம மெயில். ஸோ எப்படி இருக்குன்னா, அது என்னது பொக்கிஷம்னு ஒரு படம் வந்திருக்கும் சேரன் எடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து மெயில் எழுத வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ப்ராப்ளம் வந்ததுன்னா. ஸோ அது ஒன்று தாங்க எனக்கு கொஞ்சம் டவுன் சைடாக ஃபீல் ஆகுது அமேஸ்ஃபிட் சைடில். இதை மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இல்லாட்டி நான் உங்ககிட்ட எந்த அளவுக்கு தெரியுமாங்க சொல்லியிருக்கேன், 5 இடத்துலையாவது வைங்க ஐயா. சவுத்துக்குன்னு ஒன்று, மிடில் ஒன்று, ஈஸ்ட்டுக்குன்னு ஒன்று, வெஸ்ட்டுக்குன்னு ஒன்று, நார்த்துக்குன்னு ஒன்று, ஒரு 5 இடத்துலையாவது ஒரு சர்வீஸ் சென்டர் வைங்க. ஸோ தட் நம்ம மக்களுக்கு வந்து அது கொரியர் போடுறதா இருந்தாலும் ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து எதுக்கு எடுத்தாலும் நொய்டா போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம். பட் அவங்க சொன்ன ஆன்சர் என்னன்றதை நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் இங்கேயும் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டாக இது வரைக்கும் தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே பெரிய லெவலில் அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இருக்கிறவங்க அமேஸ்ஃபிட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஐயா இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம பெரிய ஆளா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பெரிய லெவலில் அவங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டலைங்கிறது தான் யதார்த்தங்க. இருந்தாலும் நீங்கள் யாராவது அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா இது வரைக்கும் அதோட ஹெல்த் எப்படி இருந்திருக்கு, ஓவரால் எத்தனை வருஷம் யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா என்கிட்ட இன்னும் பிப்லாம் இருக்குது. பிப்லாம் 2019 யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்ச் இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ் அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் டெட்டான வாட்ச் நான் பார்க்கலங்க. என்கிட்ட ரிவ்யூக்குன்னு வந்த யூனிட்டாக இருக்கட்டும், நானே வாங்கின யூனிட்டாக இருக்கட்டும், எல்லாமே இது வரைக்கும் ஒர்க்கிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலே முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கும் இந்த வீடியோவில். மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. அண்ட் வேறு ஏதாவது டவுட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பற்றி இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒர்க் அவுட் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த வாட்ச் சார்ந்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்டில் கேளுங்க. பார்க்கலாமா? பாய்.